பிரித்தானியாவில் பராமரிப்பு பணியாளராக வேலை செய்ய சென்ற இந்தியருக்கு ஓராண்டாக ஒரு நாள் கூட வேலை தராத நிறுவனத்திற்கு சுமார் 30,000 பவுண்டு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த சபீன் ஷாஜி என்ற கணினி அறிவியல் பட்டதாரி இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். பிரித்தானியாவில் சுகாதார பணியாளர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக நம்பி ஷாஜி 2023ஆம் ஆண்டில் கேரளாவிலிருந்து பிரித்தானியாவில் ஸ்டாஃபோர்ட் பகுதிக்கு குடிபெயர்ந்தார். பிரித்தானியாவில் வேலை தேடுவது குறித்து ஒரு யூடியூப் பக்கத்தில் ஆலோசனை பெற்று அங்குள்ள ஏஜென்ட்டுகளுக்கும் சுமார் 17 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஸ்வான் கேர் சொல்யூஷன் நிறுவனத்தில் வேலை பெற்றார். அவருக்கு இங்கிலாந்து அரசின் அங்கீகரிக்கப்பட்ட விசா வழங்கப்பட்டது. ஆனால் அவர் இங்கிலாந்து வந்தடைந்த பிறகு அந்த நிறுவனம் அவருக்கு எந்த ஒரு பணியையும் வழங்கவில்லை. விசா விதிகளின்படி அவரால் வேறு நிறுவனங்களிலும் முழுமையாக வேலை செய்ய முடியாததால் அவர் கடுமையான வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சாப்பாட்டிற்கு பணம் இல்லாமல் பசியால் வாடிய ஷாஜி காலாவதியாகும் நிலையில் இருந்த ரொட்டி துண்டுகளையும் இலவசமாக தரப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டு உயிர் பிழைத்துள்ளார். வறுமையில் வாடிய அவரிடம் அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக கருப்பு பணத்திற்கு வேலை செய்யுமாறும் உணவு வங்கியின் உதவியை நாடுமாறும் கூறியுள்ளது. ஒர்க் ரைட்ஸ் சென்டர் என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு ஷாஜி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஷாஜி வேலை செய்ய தயாராக இருந்தும் அவருக்கு வேலை தராமல் ஏமாற்றியது சட்டப்படி குற்றம் என்றும் அவரை ஒரு 0 மணி நேர தொழிலாளி போல நடத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். இறுதியில் ஷாஜிக்கு சேர வேண்டிய சம்பளம் மற்றும் விடுப்பு தொகைக்காக 28,843 பவுண்டு மற்றும் நீதிமன்ற செலவுகளுக்காக 8,700 பவுண்டை அந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அத்துடன் தொழிலாளர்களை ஏமாற்றிய அந்த நிறுவனத்தின் விசா வழங்கும் உரிமத்தையும் அரசு ரத்து செய்துள்ளது.